ஸோ இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா 2 விதமான மக்கள் இருக்கிறதா சொல்லப்படுது. 2 பிரிவாக பிரிக்கப்படலாம். ஒன்று சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ள சட்டத்திட்டங்களை நியமங்களை கடைபிடிப்பவர்கள் ஒரு வகையினர். சில பேர் சாஸ்திரங்களின் கொடுக்கப்பட்டுள்ள நியமங்களை கடைபிடிக்காதவர்கள். ஸோ சில பேர் பார்த்தீங்கன்னா சாஸ்திரங்கள் என்ன நிறைய விஷயம் சொல்லப்பட்டிருக்கு, அதெல்லாம் எதுவுமே கண்டுக்கிறது இல்லை. அவங்க தான் தோன்றித்தனமாக உறவு கொள்வது, உண்பது, உறங்குவது போன்ற விலங்குகள் போன்ற செயல்களை ஈடுபட்டிருப்பாங்க. அவங்க மறுபிறவி பத்தி எந்த அறிவும் கிடையாது அவங்களுக்கு. அவங்களுக்கு மறுபிறவை பற்றி எந்த அறிவும் கிடையாது. ஆன்மீக முக்தி பற்றியும் எந்த அறிவும் கிடையாது. மிருகங்களை போல அவங்க புலனுகர்ச்சியில மட்டுமே ஈடுபட்டு இருப்பாங்க. புலனுகர்ச்சிக்காக மிருகங்கள் உணவு உட்கொள்ளுது, மனிதர்கள் உட்கொள்கிறார்கள். மிருகங்களும் தன்னை தற்காத்துக் கொள்வது, மனிதர்களும் இதை செய்கிறார்கள். ஆகார நித்ரா பயம் மைத்துனம் சாமானிய ஏத்தர் பசுபீர் நரானாம். ஸோ மனிதர்களுக்கும் மிருகங்களுக்கும் என்ன வித்தியாசம்? எதுவும் வித்தியாசம் கிடையாது. மிருகங்கள் செய்த உணவு உட்கொள்ளுது, நம்மளும் உட்கொள்றோம். மிருகங்களும் தன்னை பாதுகாக்குது, நம்மளும் பாதுகாக்கிறோம். மிருகங்களும் தன்னை இனத்தை விருத்தி செய்து கொள்ளுது, நம்மளும் தன்னை இனத்தை விருத்தி செய்கிறோம். மிருகங்களும் நல்லா தூங்குது, நம்மளும் நல்லா தூங்குறோம். ஸோ மனிதர்களுக்கும் மிருகங்களுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. நம்மளும் அதே தான். ஆனால் நம்ம ஆன்மீகத்தை முன்னேறதுக்கு நமக்கு ஒரு சிறந்த வாய்ப்பு இருக்கு. நமக்கு பக்தியில முன்னேறதுக்கு, கிருஷ்ண பக்தியில முன்னேறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மிருகங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடையாது. ஆன்மீகத்தை உணர்வதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, ஆனால் மிருகங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடையாது. நம்ம உயர்ந்த அறிவு பெற்றவர்கள், மிருகங்களும் தாழ்ந்த அறிவு தான் பெற்றிருக்கு. நம்ம உயர்ந்த அறிவு பெற்றவர்கள் நாம் உயர்ந்த ஆன்மீக விஷயத்தில் ஈடுபட வேண்டும், தத்துவ விசாரங்களில் ஈடுபட வேண்டும், பக்தி தொண்டில் ஈடுபட வேண்டும். மிருகங்களால் அந்த வாய்ப்பு, அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடையாது. நாமும் நம்ம உயர்ந்த அறிவை மிருக மிருகத்துக்கு கிடைக்கக்கூடிய இன்பத்துக்காக நம்ம உயர்ந்த அறிவை பயன்படுத்தணும்னா அது நம்ம பாலிஷ்ட் அனிமல்ஸ் ப்ரோபா சொல்றார். நம்ம ரொம்ப ஆடம்பரமான விலங்குகள், கோடீஸ்வரன் வீட்டில் இருந்தாலும் நாய் தான், ஏழை வீட்டில் இருந்தாலும் நாய் தான். அப்போ கோடீஸ்வரனா இருக்கிற நாய், அதாவது விலங்குகள் போல ஆகணும்னு நினைக்கிறோம். நம்ம உடலுறவு கொள்வது, தற்காத்து கொள்வது, பாதுகாத்து கொள்வது, உறங்குவது, உண்பது போன்ற மிருகங்களை போன்ற செயல்களில் நாம் ஈடுபட்டு இருக்கோம். அதுவே உலகத்தில் முழுவதும் விஞ்ஞான முன்னேற்றம், பொருளாதார முன்னேற்றம் அனைத்தும் இதை நோக்கியே உள்ளது. விலங்குகளின் இன்பத்தை அனுபவிப்பதற்காக, விலங்குகளின் செயல்களை செய்வதற்காகவே நாம் நம் விஞ்ஞான முன்னேற்றம், பொருளாதார முன்னேற்றம், நாடு முன்னேற்றம், சமூக முன்னேற்றம், அனைத்து முன்னேற்றங்களும் இந்த புலன் திருப்திக்காகவே உள்ளன. மிருகங்களை போன்ற புல திருப்திக்காகவே இருக்குது. இது சமுதாயம் கிடையாது, மிருகங்களின் சமுதாயம். மிருகங்களை போல் நம்ம வாழக்கூடாது. சாஸ்திரங்களில் விதிக்கப்பட்ட கடமைகளை பின்பற்றுவோர் நியமங்களை கடைபிடிப்போர் என்பப்படுகின்றனர். நியமங்களை கடைபிடிக்காதவர்கள் நாகரிகமுடையவர்களானாலும் நாகரிகமற்றவரானாலும், படித்தவரானாலும் படிக்காதவரானாலும், பலமுடையோரானாலும் பலவீனரானாலும் அவர்கள் அனைவருமே மிருக குணங்கள் நிறைந்தவர்களாக உள்ளனர். இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா எல்லாருமே மிருக குணங்கள் எல்லார்கிட்டயும் இருக்கு. சில பேர் பாத்தீங்கன்னா நாகரிகமா இருக்காங்க, சில பேர் நாகரிகம் இல்லாம இருக்கிறாங்க, சில பேர் படிச்சிருக்கிறாங்க, படிக்காத சில பேர் இருக்கிறாங்க, சில பேர் பலமா இருக்கிறாங்க, சில பேர் பலமே இல்லாம இருக்கிறாங்க. எல்லாருக்குமே மிருக குணங்கள் இருக்கு. ஸோ மிருக குணங்கள் நம்ம மனித மூளைய, மனித சக்தியை நம்ம மிருக குணங்களை போன்ற உறங்குதல், உண்ணுதல், உறங்குதல், உடல் உட்கொள்ளுதல், தற்காத்துக் கொள்ளுதல் போன்ற மிருக செயல்களை நாம் செய்யாம ஆன்மீக செயலை செய்யணும். எப்போதும் துன்பமயமான ஜட இருப்பில் தொடர்ந்து வாழ்வதால் அவர்களது செயல்கள் என்றுமே மங்களமானவை அல்ல. ஸோ நம்ம இந்த உலகத்துல இருக்கிற எந்த செயலும் கிருஷ்ண பக்தியை தவிர, கிருஷ்ணருக்கு தொண்டாற்றும் செயலை தவிர, நம் புலன் திருப்திக்காக செய்யக்கூடிய எல்லா செயலும் மங்களகரமானது கிடையாது. நாம் திருமணம் செய்யறதுனால் அது கூட நம்ம கிருஷ்ணருக்காக செய்ய வேண்டும். விவாக யக்னம் செய்தாலும் கிருஷ்ணருக்காக செய்ய வேண்டும். குழந்தைகளை பெற்றுக்கொள்வதாலும் கிருஷ்ணருக்காக நாம் குழந்தைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம்
உணவு உட்கொள்வதும் கிருஷ்ணருக்கு படித்துவிட்டு உணவு உட்கொள்ள வேண்டும். ஸோ அனைத்து செயல்களும் நாம் வந்து கிருஷ்ணருக்காக செய்தாலும் அது மங்களகரமானவை. ஸோ அது தவிர்த்து நான் புலன் திருப்திக்காக எது செய்தாலும் அது வந்து மங்களகரமான செயல்கள் ஆகாது. நாம் வந்து தர்மா, அர்த்தா, காமா, மோட்ச மார்க்கத்தில் நாம் பயணிக்க வேண்டும். நம் கடமைகளை நாம் செய்ய வேண்டும். பொருளாதார முன்னேற்றம் தானாகவே வரும். நம் கடமை செய்யாமல் பொருளாதார முன்னேற்றத்தில் நாம் வந்து ஈடுபடக்கூடாது. கடமையை நாம் செய்ய வேண்டும். சாஸ்திர நியமங்களின்படி ஒழுங்குபடுத்தப்படுவோர் அதன் மூலம் படிப்படியாக கிருஷ்ண உணர்வில் எழுச்சி பெற்று நிச்சயமாக வாழ்வில் முன்னேற்றம் அடைகின்றனர். நம்ம வந்து சாஸ்திரங்களை கடைபிடிக்கிறதுனால நம்ம வந்து கிருஷ்ண பக்தியில் ஈடுபட்டதுனால வந்து மங்களகரமான வாழ்க்கையை நம்ம வாழலாம். எல்லாம் செய்கிற எல்லா செயலும் மங்களகரமானவை. நம்ம படிப்படியாக வந்து கிருஷ்ண உணர்வில் வளரலாம், முன்னேற்றம் அடையலாம். ஸோ மங்களகரமான செயல்களை பார்த்தீங்கன்னா இன்னும் 3ஆ பிரிக்கப்படுது. பிரபுபாதர் சொல்றார், முதலாவது ஜட வாழ்வினை அனுபவித்த வண்ணம் சாஸ்திரங்களின் சட்டத்திட்டங்களை பின்பற்றுவோர். ஸோ சில பேர் வந்தீங்கன்னா கர்மிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த உலகத்தை அனுபவிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி சாஸ்திரத்தை நல்லா கடைபிடிக்கிறாங்க. அவங்க வந்து போகிகள் தேவன். அவங்க வந்து அனுபவிக்கணும் எல்லாத்தையும். அவங்க செஞ்சு கஷ்டப்பட்டு உழைச்சி அவங்களே சம்பாதிச்சு அவங்களே அனுபவிக்கணுன்றது ஒன்று. பௌதிக இந்த உலகத்தை வந்து ஜட உலகம் வந்து அனுபவிக்கணும். அதே மாதிரி ஓரளவுக்கு சாஸ்திரத்தையும் கடைபிடிக்கணும். அது ஒரு வகையினர். 2வது வகையினர் பார்த்தீங்கன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா ஜட வாழ்க்கையிலேருந்து விடுதலை அடைச்சிடும், மோட்சம் கிடைக்கணும் அப்படின்றவங்களும் சில பேர் இருக்கிறாங்க. சில பேர் வந்து காம சுகத்தை அனுபவிக்கிறாங்க. அதாவது இந்த உலகத்தில் கொடுத்துருக்க இன்பத்தை அனுபவிக்கணுன்ற ஒருத்தர். அவங்க சில பேர் வந்து கர்மகாண்ட வேதங்களில் குறிக்கப்பட்டுள்ள கர்மகாண்ட பகுதிகளை கடைபிடித்து அவங்க சாஸ்திரங்களை கடைபிடித்து அவங்களுக்கு அதன் மூலமா கிடைக்கக்கூடிய இன்பத்தை அனுபவிப்பவர் ஒரு வகையினர். 2வது வகையினர் ஜட வாழ்விலிருந்து இறுதி விடுதலை தேடுவோர். அவங்க வந்து மோட்ச மார்க்கத்துல போறவங்க சில பேர் இருக்காங்க. 3வது பிரிவு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணருக்காக தான் எல்லாமே செய்யறாங்க. எது செஞ்சாலும் கிருஷ்ணருக்காக செய்யறாங்க. கிருஷ்ண உணர்வில் பக்தர்களாக இருப்போர் ஜட இன்பங்களுக்காக சாஸ்திரங்களின் சட்டத்திட்டங்களை பின்பற்றுவோரை உலகத்திற்கான பலனை எதிர்பார்த்து செயல்படுவோர் என்றும் அதற்கு பலன்கள் எதையும் எதிர்பார்க்காதவர் என்றும். இவங்க வந்து கிருஷ்ண பக்தர்கள் வந்து எந்த எதிர்பார்ப்பும் செய்யறதில்லை. கிருஷ்ணருக்காக எல்லாமே செய்யறாங்க. சுய இன்பத்திற்காக எதுவும் செய்யறதில்ல. தன் கடமையை செய்யறாங்க. கிருஷ்ண பக்தியை ஈடுபடுகிறார்கள். கிருஷ்ணருக்காக எல்லாமே செய்யறாங்க. இன்ப துன்பங்களை செயல்களை எந்த செயல்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணருக்காக செய்யறாங்க. அர்ஜுனர் வந்து போர் செய்தார்னா அது கிருஷ்ணருக்காக போர் செய்தார். ஸோ கிருஷ்ண உணர்வில் இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா இன்னும் 2 பிரிவாக பிரிக்கப்படுறதுன்னு சொல்றாங்க. ஜட இன்பங்களுக்காக சாஸ்திரங்களின் சட்டத்திட்டங்களை பின்பற்றுவோரை புலனகர்ச்சிக்கான பலனை எதிர்த்து செயல்படுவோர் என்றும் அத்தகைய பலன்கள் எதையும் எதிர்பார்க்காதவர் என்றும் மீண்டும் 2 பிரிவுகளாக பிரிக்கலாம். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா புலனகர்ச்சிக்காக நம்ம செயல்படக்கூடாது. கிருஷ்ணரின் புலன்களை திருப்தி செய்வதற்காக குரு கிருஷ்ணரின் திருப்திக்காக நாம் செயல்பட வேண்டும். புலனகர்ச்சிக்கான நம்ம வந்து புலனுகர்ச்சிக்கான பலனை எதிர்பார்ப்பவர்கள் உயர்ந்த வாழ்க்கை தரத்திற்கு ஏன் உயர் கிரகங்களுக்கு கூட ஏற்றம் பெறலாம். நம்ம வந்து நம்ம வந்து இந்த ஜடம் பிறப்பு இறப்புன்ற சக்கரத்துல இருந்து வெளியே வரக்கூடிய முக்தி மார்க்கம் தான் நமக்கு வந்து மங்களகரமானவைகள். நம்மள மேலும் மேலும் இந்த பாதையில சிக்க வைக்கக்கூடிய எந்த விஷயமும் நம்ம வந்து மங்களகரமானது கிடையாது. நம்ம வந்து மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை, பதவி ஆசை எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம வந்து கிருஷ்ணருக்காக தொண்டாட்டணும். முக்தி மார்க்கத்துல நம்ம வந்து பயணம் செய்யணும். அந்த முக்தி மார்க்கத்துல பயணம் செய்யறது தான் வந்து நிரந்தரமானது. அதான் வந்து இன்பத்தை கொடுக்கக்கூடிய அதான் மங்களகரமானது. சன்னியாச ஆசிரமமோ பிரம்மச்சாரி ஆசிரமமோ எல்லா ஆசிரமங்களும் நம்மளை வந்து கிருஷ்ண பக்தியில வளர்றதுக்காக ஏற்படுத்தப்பட்டவை.
அவை அனைத்தும் மங்களகரமானவை. கிரகஸ்த ஆசிரமம் கூட மங்களகரமானவை தான். ஏனென்றால் நாம் அனைவரும் இந்த பௌதிகமான விஷயத்திலிருந்து நாம் விடுபட்டு கொண்டிருக்கிறோம். படிப்படியாக முக்தி அடையும் மார்க்கத்தில் நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். முக்தி அடைவதற்கான நமக்கு ஒரு வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. முக்தி அடைகிறதுக்கு நம்ம முயற்சி செய்யாம வேறு எந்த செயலை செஞ்சாலும் அது நமக்கு மங்களகரமானது கிடையாது. அதெல்லாம் நம்ம மேலும் மேலும் இந்த ஜட உலகில் சிக்க வைக்கும் ஒரு விஷயங்கள். கிருஷ்ண உணர்வுல செய்யப்படுற செயல்கள் மட்டும்தான் மங்களகரமான செயல்கள். கிருஷ்ணருக்காக கிருஷ்ணரின் தொன்றில் ஈடுபடுவது இதான் உயர்ந்த செயல், மங்களகரமான செயல். இப்போ கிருஷ்ண பக்தியில் முன்னேறதுக்காக நம்ம பல்வேறு உடல் அசௌகரியங்களை நம்ம எடுத்துக்கணும். உடலுக்கு பார்த்தீங்கன்னா பல்வேறு சௌகரியங்கள் இருக்கு, பல்வேறு அசௌகரியங்களும் இருக்கு. நம்ம கிருஷ்ணர் உணர்வுல வளர்றதுக்காக நம்ம என்ன அசௌகரியம் நமக்கு வாழ்க்கையில வந்தாலும் அதெல்லாம் நம்ம எடுத்துட்டு நம்ம மங்களாச்சரணம் பண்றது, காலையில பச்சை தண்ணி குளிக்கிறது, ஏகாதசி விரதம் இருக்கிறது, எல்லாமே புது துணி போட்டுக்கிறது, எல்லாமே பல்வேறு விரத முறைகளை நாம் கடைபிடிக்கணும். தவமுறை வாழ்க்கை வாழணும். தவ வாழ்க்கை வாழணும். நம்ம கிருஷ்ண உணர்வுல நம்ம முன்னேற்றம் அடைய முடியும். கிருஷ்ண உணர்வு பாதையில் முன்னேற்றம் அடைவதற்காக எல்லா விதமான உடல் அசௌகரியங்களையும் விருப்பத்துடன் ஏற்பவன் கடுமையான தவங்களையும் புரியும் பக்குவமான ஆன்மீகவாதி என்று கூறப்படலாம். மேலும் அஷ்டாங்க யோகம் கிருஷ்ண உணர்வு எனும் இறுதி நிலையை நோக்கியே செயல்படுகின்றது என்பதால் அதுவும் மங்களகரமானது. இவ்விஷயத்தில் தன்னால் முடிந்த எல்லா முயற்சிகளையும் செய்பவன் இழிவை கண்டு பயப்பட தேவையில்லை. நம்ம கிருஷ்ண பக்தி தொண்டில் ஈடுபடுறப்ப நமக்கு வீழ்ச்சின்றது கிடையாது, அல்லது நம்ம லாஸ்ன்றது கிடையாது. நம்ம கெட்ட வழியில், அதாவது கிருஷ்ண பக்தியில் ஈடுபட்டோம்னா நமக்கு எந்த விதமான தீங்கும் வராது. நாமே பக்தர் பிரணஷன் சொல்லிட்டார் கிருஷ்ணரை, என்னோட பக்தர்கள் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது, யாரும் அழிவடைய மாட்டார்கள், என் பக்தர்களை யாரும் அழிக்க முடியாது, என் பக்தர்கள் அழிவடைவதில்லை, என் பக்தர்களுக்கு தீங்கு வருவதில்லை. பதம் 41. பிராப்ய புண்ணிய கிருதாம் தோலோகான் உஷித்வா சாஸ்வதி சமாஹ சுச்சீனாம் ஸ்ரீமதாம் கே யோக பிரஷ்டோபி ஜாயதே. வழிபெயர்ப்பு பொருளுரை பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதிக்கு ஜெய். வெற்றி அடையாத யோகி புண்ணிய ஆத்மாக்களின் லோகங்களில் பற்பல வருடங்கள் அனுபவித்த பின் நல்லோரின் குடும்பத்தில் அல்லது பெரும் செல்வந்தரின் குடும்பத்தில் பிறக்கின்றான். பொருளுரை சிறிய முன்னேற்றத்திற்கு பின் வீழ்ச்சியுற்றோர், நீண்ட கால யோக பயிற்சிக்கு பின் வீழ்ச்சியுற்றோர் என வெற்றி அடையாத யோகிகளை இருவகையாக பிரிக்கலாம். குறுகிய கால பயிற்சிக்கு பின் வீழ்ச்சியுறும் யோகி புண்ணிய ஆத்மாக்கள் நுழைய அனுமதிக்கப்படும் உயர்லோகங்களுக்கு செல்கிறான். அங்கே நீண்ட காலம் வாழ்ந்த பிறகு நல்லற அந்தண வைஷ்ணவனின் குடும்பத்திலோ பணக்கார வியாபாரிகளின் குடும்பத்திலோ பிறப்பதற்காக மீண்டும் இவ்வுலகிற்கு அனுப்பப்படுகிறான். இந்த அத்தியாயத்தின் இறுதி பதத்தில் விளக்கப்படுவதைப் போல யோக பயிற்சியின் உண்மையான குறிக்கோள் கிருஷ்ண உணர்வு எனும் உயர்ந்த பக்குவ நிலையை அடைவதே. ஆனால் சிரமங்களுக்கு மத்தியிலும் தொடர்ந்து முயற்சி செய்யாமல் ஜடக்கவர்ச்சியால் வீழ்ச்சியுற்றோர் கடவுளின் கருணையால் தங்களது பௌதிக நாட்டங்களை திருப்தி செய்து கொள்ள அனுமதிக்கப்படுகின்றனர். அதன் பின் நலரங்கொண்ட அல்லது செல்வம் மிகுந்த குடும்பங்களில் வசதியான வாழ்வு வாழ அவர்களுக்கு வாய்ப்பளிக்கப்படுகிறது. அத்தகைய குடும்பங்களில் பிறந்தவர்கள் அவ்வசதிகளை உபயோகித்து பூரண கிருஷ்ண உணர்விற்கு தம்மை உயர்த்தி கொள்ள முயற்சி செய்யலாம். பகவான் கிருஷ்ணர் சொல்றார், இப்படி யோகத்துல பயிற்சி செய்து பாதியிலே விட்டவங்க, பாதியிலே வீழ்ச்சி அடைந்தவங்க, பாதியிலே தவற விட்டவர்கள், யோக பயிற்சி பாதியிலே தவற விட்டவர்கள், பாதியிலே கைவிட்டவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க நிலைமை என்ன ஆகும்னா, அவங்க கண்டிப்பா நல்ல பிராமணர் குடும்பத்தை பிறப்பாங்க, அல்லது நல்ல வியாபாரிகள் குடும்பத்தை பிறப்பாங்க. சுச்சினாம் ஸ்ரீமதாம்
அவங்க வந்து யோகிகள் வந்து அவங்க புண்ணிய செயல்களுக்கு அவங்க செய்த புண்ணிய செயல்களுக்கு வந்து அவங்க வந்து வெற்றி அடையாத யோகி பார்த்தீங்கன்னா புண்ணிய ஆத்மாக்கள் வாழக்கூடிய லோகங்களில் வந்து பற்பல வருடங்கள் வந்து அங்கே வாழ்ந்து எல்லா இன்பங்களையும் அனுபவிச்ச பிறகு நல்ல குடும்பத்தில் பிறப்பார், அல்லது கோடீஸ்வரர் குடும்பத்தில், அதாவது நல்ல செல்வந்தர்கள் குடும்பத்தில் பிறப்பார், அல்லது நல்ல பிராமணர்கள் குடும்பத்தில் பிறப்பார். ஸோ ஒரு வெற்றி அடையாத யோகி வந்து கிருஷ்ண பக்தியில் வெற்றி அடையாத யோகியோ அல்லது ஞான யோகமோ தியான யோகமோ அஷ்டாங்க யோகமோ அல்லது யோகத்தை பயிலக்கூடிய யோகி வந்து தன் பாதையில் வெற்றி அடையாமல் இருந்தால் அவர் வந்து அவர் செய்த சிறு தொண்டு யோகத்தையும் யோக முயற்சியில் அவர் அடைந்த எந்த சிறு முன்னேற்றமும் பார்த்தீங்கன்னா அவர்களை வந்து புண்ணியலோக ஆத்மாக்களின் வாழும் யோகங்களுக்கு புண்ணியாத்மாக்கள் வாழும் யோகங்களுக்கு வந்து அவர்கள் வந்து அங்க வாழ்வார்கள். புண்ணிய ஆத்மாக்களின் யோகத்துல வந்து இந்த வெற்றி அடையாத யோகி வாழ்வார். அங்க வந்து பல்வேறு வருடங்களை அனுபவித்த பிறகு, ஆனந்தத்தை அனுபவித்த பிறகு, இன்பத்தை அனுபவித்த பிறகு அவன் மறுபடியும் வந்து பூலோகத்துல பிறப்பார், நல்ல குடும்பத்தை பிறப்பார், அதாவது நல்ல பிராமணர்கள் குடும்பத்தை பிறப்பார், அல்லது பெரிய செல்வந்தர் குடும்பத்தை பிறக்கிறார். சிறிய முன்னேற்றத்திற்கு பின் வீழ்ச்சியுற்றோர், நீண்ட கால யோக பயிற்சிக்கு பின் வீழ்ச்சியுற்றோர் என வெற்றி அடையாத யோகிகளை இரு வகையாக பிரிக்கலாம். யோகிகள் வந்து ரெண்டு வகையானவர்கள். ஒரு யோகி பார்த்தீங்கன்னா சிறு முன்னேற்றத்துக்கு பிறகு வீழ்ச்சி ஏற்றுவாங்க. சில பார்த்தீங்கன்னா ஆர்வ கோளாறுல சில பேர் வந்து கிருஷ்ண பக்தி ஏற்றுக்கிறாங்க, அதுக்கு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அதை விட்டுடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எந்த விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து ஒரு ஆர்வமாக எடுத்துக்கிறாங்க ஆரம்பத்தில், நல்லா இருக்கு. அப்புறம் வந்து அது வந்து சில கட்டுப்பாடுகள், விதிமுறைகள், பல்வேறு விஷயங்களை பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க, அதை விட்டுடுறாங்க. அது ரொம்ப ரூல்ஸ் ரெகுலேஷன் நம்ம பேசணும்னா சில பேர் அதை கடைப்பிடிக்க முடியறதில்ல, அதனால என்ன பண்ணுறாங்க, விட்டுடுறாங்க. அது சிறு முன்னேற்றத்துக்கு பேர் விட்டுடுறாங்க. சில பேர் வந்து ரொம்ப நாள் முயற்சி செஞ்சு ஏதோ ஒரு பெண் ஆசையிலையோ ஏதோ ஒன்று மண் ஆசையிலோ பொருள் ஆசையிலோ இதை விழுந்துட்டு அது விழுந்துடுறாங்க. சில பேர் இருக்கிறாங்க. அது வந்து 2 விதமான மக்கள் இருக்காங்க. இது வேணுமா யோகிகள் இருக்காங்க. குறுகிய காலத்துல பாத்தீங்கன்னா கொஞ்ச காலம் யோகத்தை செஞ்சு அவங்க வீழ்ச்சி விட்டாங்கன்னா அவங்க என்ன பண்ணாங்க, புண்ணிய ஆத்மாக்கள் வாழக்கூடிய லோகத்துக்கு வந்து அவங்க போவாங்க. அங்க வந்து நல்ல ஆனந்தத்தை அனுபவிச்சுட்டு இன்பத்தை அனுபவிச்சுட்டு மறுபடியும் பூமியில பறப்பாங்க. அவங்க எங்க பறப்பாங்கன்னா நல்ல பிராமணர்கள் குடும்பத்துல பறப்பாங்க, அல்லது பணக்கார வியாபாரிகள் குடும்பத்துல பறப்பாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த அத்தியாயத்தின் இறுதி பதத்தில் விளக்கப்படுவதை போல யோக பயிற்சியின் உண்மையான குறிக்கோள் கிருஷ்ண உணர்வு எனும் உயர்ந்த பக்குவ நிலையை அடைவதே. ஆனால் சிரமங்களுக்கு மத்தியிலும் தொடர்ந்து முயற்சி செய்யாமல் ஜடக்கவர்ச்சியால் வீழ்ச்சியுற்றோர் கடவுளின் கருணையால் தங்களது பௌதீக நாட்டங்களை திருப்தி செய்து கொள்ள அனுமதிக்கப்படுகின்றனர். அதன் பின் நலரங்கொண்ட அல்லது செல்வம் மிகுந்த குடும்பங்களில் வசதியான வாழ்வு வாழ அவர்களுக்கு வாய்ப்பளிக்கப்படுகிறது. அத்தகைய குடும்பங்களில் பிறந்தவர்கள் அவ்வசதிகளை உபயோகித்து பூரண கிருஷ்ண உணர்விற்கு தம்மை உயர்த்தி கொள்ள முயற்சி செய்யலாம். பாத்தீங்கன்னா இப்போ நல்ல அந்த குடும்பம் வந்து இந்த யோகி வந்து சிறுகால பயிற்சி செய்த பிறகு வீழ்ச்சி அடைஞ்ச யோகி வந்து புண்ணியலோக ஆத்மாக்கள் வாழக்கூடிய லோகத்துல இருந்து இன்பத்தை அனுபவிச்சுட்டு மறுபடியும் பூலோகத்துல வந்து நல்ல பிராமணர்கள் குடும்பத்தையோ நல்ல வியாபாரிகள் குடும்பத்தை பார்க்கிறார். மறுபடியும் பக்தி வந்து செய்யறதுக்கான அவருக்கு வாய்ப்பு வந்து நல்ல பிரகாசமா இருக்கு. நல்ல பக்தி செய்யறதுக்கு வந்து அந்த யோகத்தை அவர் விட்ட இடத்த வந்து மறுபடியும் வந்து தொடங்குறதுக்கான வாய்ப்பு வந்து அவருக்கு எளிதா இருக்கு. பிராமணர் குடும்பத்துல பாத்தீங்கன்னா யோகத்தை கிருஷ்ண பக்தி ஈஸியா பயிற்சலாம். அதே மாதிரி பணக்கார குடும்பத்துல பாத்தீங்கன்னா வியாபாரிகள் குடும்பத்துல பாத்தீங்கன்னா கிருஷ்ண பக்தி வந்து எளிதா வந்து பயிற்சி செய்யலாம். ஸோ யோக பயிற்சியின் உண்மையான குறிக்கோள், இந்த யோகத்தை நம்ம கிருஷ்ண பக்தி யோகமோ அல்லது எந்த யோகம் செஞ்சாலும் அதன் குறிக்கோள் என்னன்னா நம்ம வந்து கிருஷ்ணரை உணரணும். முதல்ல நம்ம வந்து தியானம் பண்ணா பரமாத்மா உணரணும். கிருஷ்ண பக்தியில ஈடுபட்டோம்னா பகவானை நம்ம உணரணும். இதான் வந்து யோக பயிற்சியின் உண்மையான குறிக்கோள். கிருஷ்ண லோகத்துக்கு நம்ம போகணும். அதான் இந்த யோக பயிற்சியின் உண்மையான குறிக்கோள் வந்து பரமாத்மா உணர்வணும், பகவானை உணரணும், பகவானின் லோகத்துக்கு நாம் போகணும். இதான் வந்து யோக பயிற்சியின் உண்மையான குறிக்கோள்.
ஆனால் சிரமங்களுக்கு மத்தியிலும் தொடர்ந்து முயற்சி செய்யாமல் கவர்ச்சியால் வீழ்ச்சியுற்றோர் கடவுளின் கருணையால் தங்களது பௌதிக நாட்டங்களை திருப்தி செய்து கொள்ள அனுமதிக்கப்படுகின்றனர். அத்தன் பின் நலரம் கொண்ட அல்லது மெல்வம் குடும்பங்களில் வசதியான வாழ்வு வாழ அவர்களுக்கு வாய்ப்பளிக்கப்படுகிறது. அத்தகைய குடும்பங்களில் பிறந்தவர்கள் அவதிகளை உபயோகித்து பூரண கிருஷ்ணனுக்கு தம்மை உயர்த்தி கொள்ள முயற்சி செய்யலாம். ஸோ யோகம் பற்பல முயற்சிகளுக்கு பிறகுதான் நம்ம வெற்றி அடைவோம். அது குரு கிருஷ்ணர் கிருபையில தான் நம்ம பக்தி இந்த விதை கிடைக்குது. நமக்கு குரு கிருஷ்ண கிருபாய பாய பக்தி லத பீஜா. குரு கிருஷ்ணர் அருளால தான் நமக்கு இந்த பக்தி லத விதை கிடைக்குது. அடுத்தது பாத்தீங்கன்னா பதம் 42 அத்தவா யோகினாம் ஏவ குலே பவதி தீமதா ஏதத் துர்லபதரம் லோகே ஜன்மயத் ஈத்ருஷம். மொழிபெயர்ப்பு பொருளுரை பக்திவேதாந்த ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். அல்லது நீண்ட கால யோக பயிற்சிக்கு பின் வெற்றி அடையாதவர் அறிவில் சிறந்து விளங்கும் ஆன்மீகிகளின் குலத்தில் பிறப்பது உறுதி. இத்தகு பிறவி நிச்சயமாக இவ்வுலகில் மிக அரிதானதாகும். சோ பொருளுரை சிறந்த அறிவுடன் திகழும் யோகிகளின் ஆன்மீகிகளின் குலத்தில் பிறப்பது இங்கே புகழப்படுகின்றது. ஏனெனில் அத்தகு குடும்பத்தில் பிறக்கும் குழந்தை வாழ்வின் ஆரம்பத்திலிருந்தே ஆன்மீக ஊக்கத்தை பெறுகின்றான். அதிலும் குறிப்பாக ஆச்சாரியர்கள் அல்லது கோஸ்வாமிகளின் குடும்பங்களுக்கு இது மிகவும் பொருந்தும். பண்பாட்டாலும் பயிற்சியாலும் மிகுந்த பக்தியுடனும் ஞானத்துடனும் விளங்கும் அத்தகு குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் ஆன்மீக குருவாகிறார்கள். இந்தியாவில் இத்தகு ஆச்சாரிய குடும்பங்கள் பல உள்ளன. ஆனால் போதிய கல்வியும் பயிற்சியும் இல்லாததால் அவர்கள் தற்போது மிகவும் சீர்குலைந்து விட்டனர். கடவுளின் கருணையால் பரம்பரையாக ஆன்மீகிகளை உற்பத்தி செய்யும் குடும்பங்கள் இன்னும் இருக்கத்தான் செய்கின்றன. அத்தகு குடும்பங்களில் பிறப்பது நிச்சயமாக பெரும் பாக்கியமே. அதிருஷ்டவசமாக எமது ஆன்மீக குருவான ஓம் விஷ்ணுபாத ஸ்ரீமத் பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஸ்வாமி மகாராஜா அவர்களும் அடியேனும் கடவுளின் கிருபையால் அத்தகு குடும்பங்களில் பிறக்கும் வாய்ப்பை பெற்றோம். மேலும் நாங்கள் இருவருமே வாழ்வின் ஆரம்ப நாள்களிலிருந்தே பகவானின் பக்தி தொண்டில் பயிற்சி அளிக்கப்பட்டோம். பிற்காலத்தில் திவ்யமான ஏற்பாட்டின் அடிப்படையில் நாங்கள் சந்தித்தோம். ஸோ யோகத்தை ரொம்ப காலம் யோகம் செஞ்சு விழுந்துட்டாங்கன்னா இப்போ விஸ்வாமித்திரர் மேனகை அழகில மயங்கிட்டார். ஸோ அந்த மாதிரி சௌபரி முனியும் வீழ்ச்சி அடைந்து விட்டார். மீன்கள் புலன் திருப்தியில் ஈடுபட்டிருந்ததை கண்டு அவர் வீழ்ச்சி அடைந்து விட்டார். ஸோ அந்த மாதிரி யோகிகள் வீழ்ச்சி அடைகிறது ஒரு நடக்கக்கூடிய விஷயம், நிகழக்கூடிய விஷயம். அப்படிப்பட்டவங்க நீண்ட கால யோக பயிற்சி வீழ்ந்தவங்க பார்த்தீங்கன்னா சிறந்த பிராமணர் குடும்பத்துல சிறந்த ஆச்சாரியர்கள் குடும்பத்துல பிறப்பாங்க. சிறந்த அறிவில் சிறந்து விளங்கும் ஆன்மீகிகளின் குலத்தில் பிறப்பது உறுதி. அவங்க மிகப்பெரிய ஆன்மீக குடும்பத்துல பிறப்பாங்க. இந்த இப்படி பிறகுறது நிச்சயமா அரிதான விஷயம். சிறந்த அறிவுடன் திகழும் யோகிகளின் குலத்தில் பிறப்பது இங்கே புகழப்படுகின்றது. சிறந்த யோகிகள் குடும்பத்துல நம்ம பிறக்கிறது அந்த உயர்ந்தமான விஷயம். அது ஒரு புகழத்தக்க விஷயம். சிறந்த அறிவுடன் திகழும் யோகிகள் குடும்பத்துல நம்ம பிறக்கிறது புகழப்படுகிறது. ஏனெனில் அத்தகு குடும்பத்தில் பிறக்கும் குழந்தை வாழ்வின் ஆரம்பத்திலிருந்தே ஆன்மீக ஊக்கத்தை பெறுகின்றான். நம்ம பிராமணர் குடும்பத்துல பிறந்தாலும் சரி, அல்லது இந்த மாதிரி ஆச்சாரியர்கள் கோஸ்வாமிகள் குடும்பத்தை பிறந்தாலும் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்து நம்ம கிருஷ்ண பக்தியில நமக்கு பயிற்சி கிடைக்குது. குறிப்பா பார்த்தீங்கன்னா ஆச்சாரியர்கள் கோஸ்வாமிகள் குடும்பத்தை பிறக்கிறது இது ஒரு நல்ல விஷயம். பக்தி ஈடுபடுறதுக்கு இது மிகவும் சாதகமான விஷயங்கள். பண்பாடும் சரி பயிற்சியும் சரி மிகுந்த பக்தியுடனும் ஞானத்துடன் விளங்கும் அத்தகைய குடும்பங்களை சேர்ந்தவர்கள் ஆன்மீக குருவாகிறார்கள். நமக்கெல்லாம் இத்தகைய பிராமணர்கள் குடும்பம் அதெல்லாம் நமக்கு குருவாகிறாங்க. ஆன்மீக குருவாக இவர்கள் திகழ்கிறார்கள். இந்தியாவில் இத்தகைய ஆச்சாரிய குடும்பங்கள் பல உள்ளன. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆச்சாரியர்கள் பட்டாச்சாரியர்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறார்கள். கோஸ்வாமிகள் சொல்கிறார்கள். சனாதன கோஸ்வாமி, ரூப கோஸ்வாமி, அந்த மாதிரி நித்யானந்த வம்சஜன் சொல்றாங்க. அந்த மாதிரி கோபால பட்டா கோஸ்வாமி போன்ற பல்வேறு ஆச்சாரியர்கள் குடும்பத்துல
சமூகத்துக்கு சிறந்த குருவாக திகழ்கிறார்கள். இத்தகைய ஆச்சாரிய குடும்பங்கள் பல உள்ளன இந்தியாவில். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பல பல பிராமணர்கள் குடும்பம் இருக்கு, பல பல யோகிகள் குடும்பம் இருக்கு, பல பல கோஸ்வாமிகள் குடும்பம் இருக்கு இந்தியாவில். அவங்க தான் கோயில் நிர்வாகம் பண்றாங்க, வட்டாச்சாரியர்கள். ஆனால் போதிய கல்வியும் பயிற்சியும் இல்லாதது அவர்கள் தற்போது மிகவும் சீர்குலைந்து விட்டனர். ஆனா அவங்க பெயரளவு தான் இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா பெயரளவு தான் கோஸ்வாமிகளா இருக்காங்க, பெயரளவு தான் வந்து பட்டாச்சாரியர்களா இருக்காங்க. உண்மையில அவங்களுக்கு சரியான கல்வி கிடையாது, சரியான பயிற்சி கிடையாது, மிகவும் சீர்குலைந்து விட்டாங்க. சாதாரண கர்மிகளை போல ஆயிட்டாங்க. அவங்க கூட பெயருக்கு தான், டைட்டில் தான் அந்த பட்டாச்சாரியன் வச்சிருக்காங்க, டைட்டில் தான் கோஸ்வாமி வச்சிருக்காங்க. ஆனா உண்மையில அவங்க கிட்ட எந்த பயிற்சியும் கிடையாது, எந்த கல்வியும் கிடையாது. ஆனா கடவுளின் கருணையால் பாத்தீங்கன்னா பரம்பரையா சிறந்த ஆன்மீகிகளை உற்பத்தி செய்யும் குடும்பங்கள் இன்னும் இருக்கத்தான் செய்கின்றன. அந்த மாதிரி இப்ப கூட பாத்தீங்கன்னா ஆன்மீகிகளை உருவாக்கக்கூடிய குடும்பங்கள் இருக்கத்தான் செய்யுது இப்ப கூட. அத்தகைய குடும்பங்களில் நான் பிறப்பது நிச்சயமாக பெரும் பாக்கியமே. அந்த மாதிரி குடும்பத்தை பிறக்கிறது பெரும் பாக்கியம்தான். இப்ப பிரபுபாதர் கூட பாத்தீங்கன்னா, பக்தி சரஸ்வதி தாக்கூர் கூட பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சிறந்த கோஸ்வாமி குடும்பத்துக்கு பிறந்தாங்க. அதிர்ஷ்டவசமாக எனது ஆன்மீக குருவான ஓம் விஷ்ணுபாத ஸ்ரீமத் பக்தி சரஸ்வதி கோஸ்வாமி மகாராஜா அவர்களும். ஸோ பிரபுபாதருடைய குரு பக்திவினோத் தாக்கூரின் ஒரு பிரம்மச்சாரியா இருந்த ஒரு பையன். பக்திவினோத் தாக்கூரின் பையன் பிரம்மச்சாரியாவே இருந்தார் இவர். ஸ்ரீல பக்திவினோத் தாக்கூரின் ஒரு சிறந்த பையன், சிறந்த ஆலிம். அவர் கூட பாத்தீங்கன்னா பக்திவினோத் தாக்கூர் மேஜிஸ்ட்ரேட்டா இருந்தவர், சிறந்த வைஷ்ணவர், ரகஸ்த வைஷ்ணவர். அவர் குடும்பத்தை பிறந்தார் பக்தி தாக்கூர். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிரபுபாதர் கூட பாத்தீங்கன்னா அதே மாதிரி சிறந்த வைஷ்ணவர் குடும்பத்தை பிறந்தார். அதெல்லாம் கடவுளின் கிருபையில தான் நம்ம அந்த மாதிரி நல்ல பிராமணர் குடும்பத்திலயோ, வைஷ்ணவர்கள் குடும்பத்திலயோ, ஆச்சாரியர்கள் குடும்பத்திலயோ அல்லது இந்த மாதிரி பிறக்கிறோம். மேலும் நாங்கள் இருவருமே வாழ்வின் ஆரம்ப நாள்களிலிருந்து பகவானின் பக்தி தொண்டிலில் பயிற்சி அளிக்கப்பட்டோம். இப்படி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி குடும்பத்தை பிறக்கிறதுக்கு என்ன நல்ல ஒரு வாய்ப்பு என்னன்னா, கிருஷ்ண பக்தியில நம்ம குழந்தை ஆரம்பத்துல நம்ம ஈடுபடலாம். அதுக்கப்புறம் நம்ம ஆன்மீகத்தை முன்னேறலாம். ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। नमः ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते जयपताकस्वामी इति नामिने। नमः आचार्यपादाय निताय कृपाप्रदायिने गौरकथाधामदाय नगरग्रामतारिणे। नमः ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिदान्तस्वामी इति नामिने। नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्यदिशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। இன்னைக்கு நம்ம பகவத்கீதை 6ஆம் அத்தியாயம் 43வது பதத்தை படிப்போம். तत्र तं बुद्धि संयोगं लभते पौर्वदेहिकं यतते स ततो भूयः संसिद्धो कुरु नंदनाम। மொழிபெயர்ப்பு பொருளுரை பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். குரு மைந்தனே, அத்தகு பிறவி அடைபவன் தனது முந்தைய பிறவியின் திவ்ய உணர்வினை மீண்டும் பெற்று பூரண வெற்றியை அடைவதற்காக அந்நிலையிலிருந்து மேலும் முன்னேற்றம் அடைய முயல்கின்றான். பொருளுரை: நல்ல பிராமண குடும்பத்தில் தனது 3வது பிறவியை எடுத்த பரத மன்னர் பூர்வீக திவ்ய உணர்வினை மீட்பதற்காக ஒருவர் நற்பிறவி எடுப்பார் என்பதற்கு சிறந்த உதாரணமாவார். இவ்வுலகின் சக்கரவர்த்தியாக திகழ்ந்த பரத மன்னரின் காலத்திலிருந்து இவ்வுலகம் தேவர்களால் பாரத வருஷ என்று அறியப்பட்டு வருகின்றது. அதற்கு முன் இது இலாவிரத வருஷ என்று அறியப்பட்டு வந்தது. இந்த சக்கரவர்த்தி ஆன்மீக பக்குவத்தை அடைவதற்காக தனது இளம் வயதிலேயே கடமையிலிருந்து ஓய்வு பெற்றார். ஆனால் வெற்றியடைய தவறினார். ஆனால் அதன் பின்னர் அவர் ஒரு நல்ல பிராமண குடும்பத்தில் பிறந்தார். எப்பொழுதும் தனியாகவும்
எவருடனும் பேசாமலும் இருந்ததால் ஜடபரதர் என்று அறியப்பட்டார். பின்பு இவர் ஒரு மிகப்பெரிய ஆன்மீகவாதி என்பது மன்னர் ரகு கனாரால் கண்டறியப்பட்டது. தெய்வீக முயற்சிகள், யோக பயிற்சிகள் எதுவும் என்றும் வீணாவதில்லை என்பதை இவருடைய வாழ்விலிருந்து அறியலாம். கிருஷ்ண உணர்வில் பூரண பக்குவத்தை அடைவதற்கான வாய்ப்பினை பகவானின் கருணையால் ஆன்மீகவாதிகள் மீண்டும் மீண்டும் பெறுகின்றனர். பதம் 44. பூர்வாபியாசேன தேனைவ ஹ்ரியதே யவசோபி சஹ ஜிக்ஞாசுரபி யோகஸ்ய சப்த பிரம்மாதி வர்த்ததே. மொழிபெயர்ப்பு பொருளுரை அசா பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். தனது பூர்வ ஜென்ம திவ்ய உணர்வின் காரணத்தால் யோகத்தின் கொள்கைகளை நாடாமலேயே அவன் அவற்றால் இயற்கையாகவே கவரப்படுகிறான். அத்தகைய ஆர்வமுடைய ஆன்மீகி எப்பொழுதும் சாஸ்திரங்களின் சடங்குகளிலிருந்து உயர்ந்து நிற்கிறான். பொருளுரை: முன்னேற்றம் அடைந்த யோகிகள் சாஸ்திரங்களின் சடங்குகளால் அதிகம் கவரப்படுவதில்லை. மாறாக தங்களை யோகத்தின் மிக உயர்ந்த பக்குவ நிலையான பூரண கிருஷ்ண உணர்விற்கு உயர்த்தக்கூடிய யோக கொள்கைகளால் அவர்கள் இயற்கையாகவே கவரப்படுகின்றனர். ஸ்ரீமத் பாகவதத்தில் 3.33.7 முன்னேறிய ஆன்மீகவாதிகள் வேத சடங்குகளை அலட்சியப்படுத்துவதை பற்றிய விளக்கம் பின்வருமாறு கொடுக்கப்பட்டுள்ளது. அஹோ பதஸ்வ பச்சோ தொகரியான் யஜ்வாக்ரே வர்த்ததே நாம துவ்யம் தே புஸ்தபஸ்தே ஜுஹுஹு ஷஷ்ணுரார்ய பிராமணோச்சுர் நாம கிருணந்தி ஏதே. எம்பெருமானே, உமது திருநாமங்களை உச்சரிப்பவர்கள் நாயை தின்னும் குலத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும் ஆன்மீக வாழ்வில் மிக மிக முன்னேற்றம் அடைந்தவர்களாவர். இவ்வாறு நாம உச்சாடனம் செய்பவர்கள் எல்லா விதமான தவங்களையும் யாகங்களையும் செய்து எல்லா புண்ணிய ஸ்தலங்களிலும் நீராடி எல்லா சாஸ்திரங்களையும் கற்றுணர்ந்தவர்கள் என்பதில் சந்தேகமே இல்லை. ஹரிதாஸ் தாக்கூரை தனது முக்கிய சீடர்களில் ஒருவராக ஏற்றுக்கொண்ட பகவான் சைத்தன்யர் இதற்கான பிரபலமான உதாரணத்தை காட்டினார். ஹரிதாஸ் தாக்கூர் ஒரு இஸ்லாமிய குடும்பத்தில் பிறக்க நேரிட்ட போதிலும் ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே என்ற பகவானின் திருநாமத்தினை தினமும் 3 லட்சம் முறை ஜபம் செய்வது எனும் தனது கொள்கையில் உறுதியுடன் இருந்த காரணத்தால் பகவான் சைத்தன்யர் அவரை நாமாச்சாரியர் என்னும் பதவிக்கு உயர்த்தினார். மேலும் இறைவனது திருநாமத்தை இடையறாது ஜபம் செய்ததால் அவர் தனது முந்தைய வாழ்வில் சப்த பிரம்மா என்றறியப்படும் வேதங்களின் சடங்குகளை எல்லாம் செய்து முடித்தவராக கருதப்படுகிறார். எனவே ஒருவன் தூய்மை அடையாத வரை கிருஷ்ண உணர்வின் கொள்கைகளை ஏற்பதோ இறைவனின் திருநாமமான ஹரே கிருஷ்ண உச்சாரணத்தில் ஈடுபடுவதோ சாத்தியமில்லை. கிருஷ்ண பக்தியில முன்னேற்றம் அடைந்து தவறி விழுந்தவர்கள் சிறந்த பிராமணர் குடும்பத்திலேயோ அல்லது சிறந்த வியாபாரிகள் குடும்பத்திலேயோ பிறப்பார் என்று நம்ம கடந்த ஸ்லோகத்தில் பார்த்தோம். சில பேர் குறுகிய காலத்தில் யோகம் செய்வார்கள், விழுந்து விடுவார்கள். சில பேர் நீண்ட கால யோக பயிற்சி பிறகு விழுந்து விடுவார்கள். அவர்கள் தான் பெரிய வைஷ்ணவர்கள் குடும்பத்துல சிறந்த ஆன்மீக குடும்பத்துல பிறகுறாங்க. நீண்ட கால யோகத்தை பயிற்சி செய்து விழுந்துடுறவங்க பார்த்தீங்கன்னா பெரிய ஆன்மீக குடும்பத்துல, ஆச்சாரியர் குடும்பத்துல, கோஸ்வாமிகள் குடும்பத்துல, வைஷ்ணவர்கள் குடும்பத்துல பிறகுறாங்க. சிறிது கால முயற்சி செய்த பிறகு அவங்க பார்த்தீங்கன்னா விழுந்துட்டாங்கன்னா அவங்க புண்ணியாத்மக்கள் வாழக்கூடிய லோகத்துக்கு போறாங்க. அங்க எல்லாத்தையும் அனுபவிச்சிட்ட பிறகு நல்ல ஒரு சிறந்த பிராமணர் குடும்பத்தை பிறகுறாங்க அல்லது பணக்கார குடும்பத்தை பிறகுறாங்க. நீண்ட கால பயிற்சிக்கு செய்தவங்க விழுந்துட்டாங்கன்னா அவங்க பெரிய பெரிய வைஷ்ணவ குடும்பத்துல, கோஸ்வாமிகள் குடும்பத்துல, ஆச்சாரியர்கள் குடும்பத்துல பிறகுறாங்க. அப்படி நல்ல குடும்பத்துல பிறந்த பிறகு அவங்க ஏற்கனவே அவங்க செய்த பயிற்சி, யோக பயிற்சி சேர்ந்ததுனால அவங்க ஆட்டோமேட்டிக்கா அவங்க அதுல ஆர்வம் இருக்கு. அதுலயே அவங்க மறுபடியும் யோகத்தை பின்தொடர்ந்து செய்யறாங்க. ஏற்கனவே அவங்க செய்த யோக பயிற்சியை மறுபடியும் பயிற்சி செய்யறாங்க. ஒரு வாட்டி யோகத்தை பயிற்சி செஞ்சு கொஞ்சமா விழுந்துட்டாலும் அவங்க நல்ல குடும்பத்துல பிறந்திருக்கிறதுனால, நல்ல வசதியான குடும்பத்திலயோ, பிராமணர் குடும்பத்திலயோ, வைஷ்ணவ குடும்பத்துல பிறந்ததுனால யோகா செய்யறதுக்கு அவங்களுக்கு மறுபடியும் வாய்ப்பு கிடைக்குது. அதை அவங்க மேலும் மேலும் முன்னேற்றம் அடைய பயன்படுத்திக் கொள்ளலாம். குரு மைந்தனே, அத்தகைய பிறவி அடைபவன் தனது முந்தைய பிறவியின் திவ்ய உணர்வினை மீண்டும் பெற்று பூர்ண வெற்றியை அடைவதற்காக அந்நிலையிலிருந்து மேலும் முன்னேற்றம் அடைய முயல்கின்றான். அப்படி வாய்ப்பு கிடைச்சிடணும் அவங்க என்ன பண்றாங்க, மேலும் மேலும் முன்னேற்றம் அடைகிறாங்க. அந்த வாய்ப்பை, சிறந்த வாய்ப்பை நல்லா பயன்படுத்தி கொண்டு அவர்கள் மேலும் மேலும் முன்னேற்றம் அடைகின்றனர். நான் விருந்தாவனத்துல இருந்தப்ப பாத்தீங்கன்னா
பல்வேறு கோஸ்வாமிகள் குடும்பம் இருக்கு. அவங்க பரம்பரையா அந்த கோயில்களை நிர்வாகம் பண்ணிட்டு வர்றாங்க. அந்த குடும்பத்துல பிறக்கிறவங்களும் பார்த்தீங்கன்னா சிறந்த வைஷ்ணவர்களாக வர்றாங்க. நல்ல பகவத்கீதை சொற்பொழிகள் கொடுக்குறாங்க. பாகவத சப்தாக போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளை அவர்கள் செய்கிறார்கள். பார்த்தீங்கன்னா விருந்தாவனத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பாகவத சப்தாக நிகழ்ச்சி நடக்கும். நிறைய கிருஷ்ண பக்தி செயல்பாடுகள் அதிகமாக நிகழும். வெளிநாட்டிலெல்லாம் போய் கூட பிரச்சாரம் பண்றாங்க. அந்த கோஸ்வாமிகள் குடும்பத்தில் பிறந்த அந்த வைஷ்ணவர்கள் வெளிநாட்டிலெல்லாம் பிரச்சாரம் செய்கிறார்கள். சிறந்த விக்கிரக வழிபாடு சிறப்பாக செய்கிறார்கள். விருந்தாவனத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா கோயிலும் இந்த கோஸ்வாமிகளின் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. அவங்க தான் இந்த கோயில் நிர்வாகத்தை பார்த்துக்கிறாங்க. நல்ல பிராமண குடும்பத்தில் தனது 3வது பிறையை எடுத்த பரத மன்னர். ஸோ பரத மன்னரோட கதை இதை சொல்லப்படுது. பரத மன்னர் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சக்கரவர்த்தி. அந்த பூமியை ஆண்டவர்கள் பாண்டவர்கள். அதே போல இந்த பூமியை ஆண்டவர்கள் பரத மன்னர். ஸோ அந்த பரத மன்னர் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சக்கரவர்த்தியாக இருந்தார். இந்த பாரத வருஷத்தையே ஆண்டவர் அவர் பார்த்தீங்கன்னா தன் கடமையை ஓய்வு பெற்றுவிட்டு கடமையிலிருந்து ஓய்வு பெற்றுவிட்டு யோகத்தை பயில்வதற்காக தன் கடமையில் ஓய்வு பெற்றுவிட்டார். அவர்கள் காட்டில் தனிமையாக யோகத்தை பயிற்சி செய்து கொண்டிருந்த போது அவர் ஒரு மானின் அழகில் கவரப்பட்டு அந்த மானின் நினைவாகவே இருந்தார். மானுக்கு தொண்டு செய்தார். யோகத்தை விட மானின் மீது பற்றுதல் அதிகமாகிவிட்டது. கடைசி காலத்தில் அவர் தன் உயிரை விடும்போது அந்த மானை பற்றி நினைத்ததால் அடுத்த பிரிவில் ஒரு மானாகவே அவர் பிறக்க நேரிட்டது. ஸோ முதல்ல அவர் ஒரு மானா பிறந்துருவார். தன் யோகத்திலிருந்து வெற்றியடை தவறியதனால் மானின் மீது பற்றுதல் கொண்டதால் அவர் ஒரு யோக முயற்சியில் தவறிட்டு ஒரு மானாக பிறப்பார் முதல்ல. அப்புறம் மானாக பிறந்த பிறகு மறுபடியும் அவருக்கு நினைவு இருக்கும், நான் போன ஜென்மத்தில் மிக சக்கரவர்த்தியாக இருந்தேன், நான் யோகத்தை பயிற்று கொண்டிருந்தேன், ஆனால் இந்த மானின் மீது பற்றுதல் கொண்டதால் நான் ஒரு மானாக பிறக்க நேரிட்டது. ஸோ மறுபடியும் அந்த ஞாபகம் இருக்கும். அவர் அந்த மான் உடல் விட்ட பிறகு மறுபடியும் ஒரு சிறந்த பிராமணர் குடும்பத்தில் பிறப்பார். பிராமணர் குடும்பத்தில் பிறந்து ஆனால் யாருக்கிட்டையும் பெரிய பழக மாட்டார், பேச மாட்டார். ஆனால் மிக சிறந்த ஆன்மீகவாதியாக இருந்தார். தனியாகவே இருப்பார், எவரிடம் பேச மாட்டார். அவர் ஜடபரதர் என்று அவர் எல்லாரும் ஜடபரதர்கள் என்று அவர் கூப்பிட்டாங்க. ஆனால் இவர் மிகப்பெரிய ஆன்மீகவாதி. மன்னர் ரகுகணரால் கண்டறியப்பட்டது. ரகுகணர் என்ற ஒரு மன்னர் இருந்தார். அவர் புரிஞ்சுக்கிட்டார், இவர் ஒரு மிகப்பெரிய ஆன்மீகவாதி, சரியா பேசலைன்னா கூட இவருக்கு நிறைய பெரிய ஆன்மீகவாதி என்று மன்னர் ரகுகணர் அறிந்தார். அதனால நம்ம கிருஷ்ண பக்தியில செய்யற எந்த செயலும் வீணாகிறது கிடையாது. அதாவது யோக பயிற்சி செய்யக்கூடிய எந்த பயிற்சி முறைகளும் எந்த இதுவுமே கடமைகள் வீணாகாது. எந்த முயற்சியுமே வீணாகாது. யோக பயிற்சி நிரந்தரமான பலனை கொடுக்கும். சிறு யோக பயிற்சி நமக்கு நல்ல பலனை கொடுக்கும், நிரந்தரமான பலனை கொடுக்கும். அதான் எப்ப வீணாகாது. ஜடபரதர் அவர் யோகத்தை பயிற்சி செய்தார். மானின் மீது பரத மன்னர் யோகத்தை பயிற்சி செய்தார். மானின் மீது பற்றுதல் கொண்டதால் மானாக பிறந்தார். பிறகு அவர் செய்த தவறை உணர்ந்து கொண்டு மறுபடியும் ஒரு பிராமணர் குடும்பத்தில் பிறந்து தன் யோகத்தை பயிற்சி செய்தார். ஜடபரதரை பார்த்தீங்கன்னா அவர் ஜடத்தனமா இருக்கிறதுனால அவர் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப மிக இழிவா நடத்துவாங்க. எல்லாமே ரொம்ப மாடு போல நடத்துவாங்க. ஊசி போன சாப்பாடு, அழுகி போன சாப்பாடு, மிச்சம் மீதி இருக்கிற சாப்பாடுங்க. அப்புறம் அவர் மாடு போல ஒரு வீட்டு வேலைக்காரன் போல அவர் நடத்துவாங்க. அவரும் எல்லா வேலையும் செய்வார், எல்லாம் கொடுக்கப்பட்ட உணவுகளை உண்பார். ஒரு தடவை பார்த்தீங்கன்னா அவர் உடல் கட்டுக்கோப்பா இருக்கிறத பார்த்துட்டு அவர் கூலிக்காரர், அதாவது பல்லக்கு தூக்குற ஒரு கூலிக்காரர் மாதிரி அவர் அவரை கூப்பிட்டு அவர் பல்லக்கில் தூக்கிட்டு போக சொல்லி மன்னர் ரகுகணர் கூப்பிடுவார்.
மன்னர் ரகுகணரின் சேவகர்கள் கூப்பிடுவாங்க. ஸோ நல்ல உடல்வாக கட்டுக்கோப்பாக இருக்கிறதுனால வந்து இவரை பார்த்துட்டு நல்ல சரியான ஆளுன்னு சொல்லிட்டு மன்னர் ரகுகணரின் சேவகர்கள் வந்து இவரை வந்து பல்லக்கி தூக்குறதுக்கு கூப்பிடுவாங்க. இவரும் வந்து பல்லக்கி தூக்குறதுக்கு சேருவார். ஆனால் நடுவில் வந்து பல்லக்கி வந்து இப்படி ஆடும். ஏன்னா இவர் எறும்பு மெரிக்க மாட்டார். ரோட்ல போறப்போ நடந்து போறப்போ சில எறும்புகள் எல்லாம் இருக்கும். அதை மெரிக்காமல் வந்து அவர் வந்து ஜாக்கிரதையா போவார். அந்த நேரத்தில் வந்து அந்த ரகுகணர் வந்து திட்டுவார், என்ன பல்லக்கு கூட தூக்க முடியாது உங்களால அப்படி திட்டுவார். அப்போ வந்து அவங்களுக்குள்ள ஒரு விவாதம் நடக்கும். அப்போ வந்து இந்த மன்னர் ரகுகணர் வந்து ஒரு சிறந்த பிராமணரை நாம் அவமதித்து விட்டோம், சிறந்த ஆன்மீகவாதியை நாம் அவமதித்து விட்டோம் அப்படின்னு வருத்தப்பட்டு வந்து அவர் வந்து மன்னிப்பு கேட்டு அவர் போயிடுவார். அந்த கதை பாகவத புராணத்துல வருது. மன்னர் ரகுகணரின் கதை, அந்த ஜடபரதரின் கதை, மன்னர் ரகுகணரின் கதை. இன்னொரு கதை என்னன்னா, ஜடபரதரை வந்து யாரோ வந்து கசாப்பு கடை, அதாவது இந்த பலி கொடுக்கறதுக்கு, காளிக்கு பலி கொடுக்கறதுக்காக வந்து எடுத்துட்டு போவாங்க. அந்த நேரத்தில் அந்த காளி வந்து சிறந்த வைஷ்ணவரை பலி கொடுக்க கொண்டு வந்திருக்கிறீர்களே என்ற கோபத்தில் வந்து அந்த காளி வந்து அந்த தாந்திரிகர்களை வந்து கொன்று விடுவார். ஜடபரதர் வந்து மிகப்பெரிய வைஷ்ணவர். அவரை பலி கொடுப்பதற்காக இந்த துராத்மாக்களான தாந்திரிகர்கள் வந்து கொண்டு போவாங்க. காளி வந்து அந்த சிலையிலிருந்து வெளியே வந்துட்டு அந்த தாந்திரிகர்களை அழித்து விடுவார். வைஷ்ணவர்களுக்கு பாதுகாப்பு அளிப்பது சிறந்த வைஷ்ணவர் சிவபெருமான், அவரின் மனைவி துர்கா தேவி. அவர் வந்து வைஷ்ணவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கிறார்கள் அவர்கள்லாம். ஸோ யோகத்துல நம்ம எந்த பயிற்சி செய்தாலும் எந்த சிறு முயற்சியும் வந்து நம்மள வந்து மிகப்பெரிய முன்னேற்றத்தை வந்து நமக்கு முன்னேற்றம் கொடுக்குது. ஸோ நம்ம பூர ஜென்மத்தை நம்ம செய்த அந்த திவ்ய உணர்வு காலத்தில் நம்ம வந்து நமக்கு விருப்பம், நம்ம வந்து அதை தேடி போய் நமக்கு கிடைக்கலன்னு விட பரவாயில்ல, ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கிடைச்சிடும். நம்ம சில பேர் வந்து தேடி போய் தான் கிடைக்கும், சில பேருக்கு தேடாமலே ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து அந்த யோக முறையில் வந்து பயிற்சி செய்வாங்க. யோக முறையில் வந்து அவங்க வந்து அந்த பக்தர்கள் சங்கத்தை சேர்ந்துக்குவாங்க. யோகிகளின் சங்கத்தில் அவங்களுக்கு கிடைக்கும், சங்கம் கிடைக்கும். அவன் அவற்றால் இயற்கையாக கவரப்படுகிறான். ஸோ அதுல வந்து அவங்களுக்கு ஆர்வம் இயற்கையாக வருது. சில பேர் எல்லாருக்கும் வந்து இந்த கிருஷ்ண பக்தி பயிற்சி செய்யறதுக்கு ஆர்வம் வர்றதில்ல, எல்லாருக்கும் யோகத்தை பயிற்சி செய்யறதுக்கு ஆர்வம் வர்றதில்ல. எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு முறையில வந்து அவங்க வந்து ஏதோ ஒரு ஆசைக்காக வந்து ஏக்கம், அவங்களுக்கு மண் ஆசையோ பெண் ஆசையோ பொன் ஆசையோ ஏதோ இருக்கிறதுனால அவங்க வந்து உழைக்கிறாங்க. சமுதாயத்துல பேர் மதிப்பு வேணும், புகழ் வேணும், அழகு வேணும், அறிவு வேணும், பேர் பணம் வேணும்ன்றதெல்லாம் ஏதோ உழைக்கிறாங்க. ஆனால் யோகி வந்து எதற்காகவும் உழைப்பதில்லை, கிருஷ்ணருக்காக உழைக்கிறார், கிருஷ்ண பக்தி தொண்டில் ஈடுபடுகிறார். ஆன்மீகத்தில் முன்னேற்றம் அடைய அவர் வந்து அவர் வந்து முயற்சி செய்கிறார். அவருக்கு வந்து பௌதிக ஆசைகள் எல்லாம் அவர்கிட்ட வந்து குறைஞ்சிருச்சு, பௌதிகமான ஆசைகள் எல்லாம் அவர்கிட்ட வந்து கிடையாது, அது குறைவாக இருக்கிறது. அவங்க பார்த்தீங்கன்னா கர்மகாண்ட விஷயத்துலலாம் அவங்களுக்கு ஆர்வம் கிடையாது. வேதங்களுக்கு குறிப்பிடப்பட்ட கர்மகாண்ட விஷயத்துலலாம் அவங்களுக்கு ஆர்வம் கிடையாது. சடங்குகள் எல்லாம் அவங்க ஆர்வம் கிடையாது. அவங்க வந்து கிருஷ்ணரை பற்றியே நினச்சிட்டு இருக்காங்க, கிருஷ்ண உணர்விலே ஈடுபட்டு இருக்காங்க. அந்த கொள்கைகளை வந்து கவரப்பட்டு அதில் வந்து அவங்க வந்து ஈடுபடுறாங்க. கிருஷ்ண பக்தியில் நேரடியாக கிருஷ்ண பக்தியில் ஈடுபடுறாங்க. சுற்றி வளைச்சி பக்தி செய்யாமல் நேரடியாக கிருஷ்ண பக்தியிலே ஈடுபடுறாங்க. சுற்றி வளைச்சி வந்து சடங்குகள் செய்கிறது, சம்பிரதாயங்கள் செய்கிறது அதெல்லாம் இல்லாமல் நேரடியாக கிருஷ்ண பக்தியிலே ஈடுபடுறாங்க. விதி மார்கான்னு ஒன்று இருக்கு, ராகானுக மார்கான்னு ஒன்று இருக்கு. ஸோ இந்த மாதிரி ராகானுக மார்க்கம் ஆட்டோமேட்டிக்காக வந்து கிருஷ்ண பக்தியில் அவங்க ஈடுபடுவாங்க. ஸோ ஆரம்பத்தில் வந்து நம்ம விதி மார்க்கத்தை கடைப்பிடிக்கணும், பல்வேறு நியமங்களை கடைப்பிடிக்கணும். போக போக வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ராகானுக மார்க்கம் ஸ்பான்டேனியஸாக நம்ம வந்து கிருஷ்ணருக்கு பக்தி செய்யலாம். பார்த்தீங்கன்னா பக்தர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா சிறந்தவர்கள், பகவான் கிருஷ்ணரின் நாமத்தை ஜபிப்பவர்கள் மிக சிறந்த வைஷ்ணவர்கள். அதனால அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உமது திருநாமங்களை உச்சரிப்பவர்கள் நாயை தின்னும் குலத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும் ஆன்மீக வாழ்வில் மிக மிக முன்னேற்றம் அடைந்தவர்களாவர். ஸோ பகவான திருநாமத்தை எல்லாராலும் உச்சரிக்க முடியாது. அப்படி உச்சரிக்கக்கூடியவர்கள் சாதாரணமானவர்கள் கிடையாது. அவங்க வந்து ஏற்கனவே பல்வேறு தவங்கள் செய்தவர்கள், பல்வேறு யாகங்கள் செய்தவர்கள், எல்லா விதமான செய்தவர்கள் தான் அவங்க வந்து சிறந்த யோகிகளாக வருகிறார்கள், சிறந்த பக்தி யோகிகளாக வருகிறார்கள், சிறந்த வைஷ்ணவர்களாக திகழ்கிறார்கள். அவங்க பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்துல மிக மிக முன்னேற்றம் அடைந்தவர்கள். நாம உச்சரம் செய்வர்கள் பார்த்தீங்கன்னா எல்லா தவத்தையும் செய்ததுக்கு சமம். அவங்க
எல்லா யாகத்தை செய்ததுக்கும் சமம். அது எல்லா புண்ணிய நதிகள் நீராடினதுக்கு சமம். அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பகவான் கிருஷ்ணன் நாமத்தை உச்சனை செய்யறவங்க பாத்தீங்கன்னா எல்லா யாகம் தவம் புண்ணிய ஸ்தலங்கள் நீராடுவதற்கு சாஸ்திரங்களை படிக்கிறது எல்லாத்துக்கும் சமம். வந்து இந்த ஹரிநாம ஜபம் பண்றது வந்து எல்லாத்தோட உயர்ந்தது. ஹரிதாஸ் தாக்கூர் பாத்தீங்கன்னா சாதாரண ஒரு அதாவது ஒரு முஸ்லீம் இஸ்லாமியர் குடும்பத்தில் பிறந்தாலும் மிகப்பெரிய வைஷ்ணவராக கருதப்படுகிறார். நாம ஆச்சாரியராக கருதப்படுகிறார் பிரம்மா ஹரிதாஸ் தாக்கூர். எதனால் என்றால் அவர் வந்து 3 லட்சம் முறை வந்து ஹரிநாமத்தை ஹரே கிருஷ்ண மந்திரத்தை தினமும் 3 லட்சம் முறை ஜபம் செய்வார். ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே அப்படி என்று தினமும் 3 லட்சம் முறை வந்து நாமாச்சாரியர் ஹரிதாஸ் தாக்கூர் வந்து இஸ்லாமிய குடும்பத்தில் பிறந்த ஹரிதாஸ் தாக்கூர் வந்து 3 லட்சம் தடவை ஹரிநாமத்தை ஜபம் செய்வார். அவரே மிகப்பெரிய வைஷ்ணவர், மிகப்பெரிய நாம ஆச்சாரியர். சைத்தன்ய மகாபிரபுவின் மிகப்பெரிய ஒரு சீடர். அவர் வந்து அந்த கொள்கையில உறுதியா இருந்து தினமும் 3 லட்சம் வாட்டி ஜபம் செய்வார். 22 மணி நேரம் ஜபம் செய்வார். நாமாச்சாரியர் என்று அவருக்கு பதவி கொடுக்கப்பட்டது. பகவான் கிருஷ்ணன் நாமத்தை ஜபம் செய்யறதுனால நம்ம வந்து சாஸ்திரங்களின் எல்லா கற்றதற்கு சமம். சாஸ்திரங்களின் சப்த பிரம்மம் எல்லாம் வேத சடங்குகள் எல்லாம் செய்ததுக்கு சமமா இந்த ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்றது பாத்தீங்கன்னா சப்த பிரம்ம என்று அறியப்படும் வேதங்களின் சடங்குகளை எல்லாம் செய்து முடித்தவராக கருதப்படுகிறார். ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்றதுனால வந்து நம்ம வந்து எல்லா வேதங்கள் சடங்குகள் செய்து முடித்தவருக்கு சமமாக நமக்கு எடுத்துக்க வேணும். ஸோ எல்லாமே வந்து கிருஷ்ண பக்தர்கள் வந்து எல்லாம் சர்வசாதாரணமா ஆக மாட்டாங்க. கிருஷ்ண பக்தர்கள் ஆகுவது என்பது சர்வசாதாரணமான விஷயம் கிடையாது. அவங்க வந்து பகுனாம் ஜென்மனாமந்தே ஞானவாம் மாம் பிரபத்தியத்தை வாசுதேவா சர்வமிதி சமஹாத்மா சுதுர்லபா. பற்பல லட்சக்கணக்கான பிறர்களுக்கு பிறதான் வந்து பார்த்தீங்கன்னா வாசுதேவர் கிருஷ்ணா தான் எல்லாம் என்று உணர்கிறார் அந்த ஆத்மா. அப்படி சரணாகதி அடையக்கூடிய ஆத்மா வந்து அவ்வளவு எளிதான கிடையாது. மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம். மிக அப்படிப்பட்ட ஆத்மாக்கள் வந்து வெரி ரேர், மிக அரிதானவர்கள். அப்படிப்பட்ட ஆத்மாக்கள் வாசுதேவா சர்வமிதி சமஹாத்மா சுதுர்லபா. அப்படிப்பட்ட ஆத்மாக்கள் கிடைப்பதே அரிதான விஷயம். பிரயத்னாத்யதமானஸ்து யோகி சம்சுத்த கில்பிஷஹ அநேக ஜன்ம சம்சித்தஸ்ததோ யாதி பராம் கதிம். மேலும் முன்னேற்றம் பெறுவதற்கான தீவிர முயற்சியில் ஈடுபடும் யோகி எல்லா களங்கங்களிலிருந்தும் தூய்மை பெற்று இறுதியில் அநேக ஜென்மங்கள் பயின்ற பிறகு பரமகதியை அடைகிறான். நல்லறம் கொண்ட செல்வம் மிகுந்த அல்லது புனிதமான குடும்பத்தில் பிறப்பவன் யோக பயிற்சியை மேற்கொள்வதற்கு தனக்குள்ள சாதகமான சூழ்நிலையை உணர்கிறான். எனவே முற்று பெறாத தனது செயலினை மன உறுதியுடன் அவன் மீண்டும் தொடர்கிறான். அதன் மூலம் எல்லாவித பௌதிக களங்கங்களிலிருந்தும் அவன் தன்னை முழுமையாக தூய்மைப்படுத்திக் கொள்கிறான். இறுதியில் எப்போது அவன் எல்லா களங்கத்திலிருந்தும் விடுபடுகிறானோ அப்போது அவன் பரமகதியை கிருஷ்ண உணர்வை அடைகிறான். எல்லா களங்கத்திலிருந்தும் விடுபட்ட பக்குவ நிலை கிருஷ்ண உணர்வே. இது பகவத்கீதையில் 7.28 உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஏஷாம் துவந்தகதம் பாபம் ஜனானாம் புண்ணிய கர்மணாம் தே துவந்த்வ மோக நிர்முக்தா பஜந்தே மாம் திருடவ்ரதாः. பற்பல ஜென்மங்கள் புண்ணியம் செய்த பின் எல்லா களங்கங்களிலிருந்தும் மாயையின் எல்லா இருமைகளிலிருந்தும் முழுமையாக விடுபட்டவன் இறைவனின் திவ்யமான அன்பத்தொண்டில் ஈடுபடுபவன் ஆகிறான். தபஸ்விப்யோ இதி யோகி ஞானிப்யோபி மதோதிகः கர்மிப்யஸ்சாதிகோ யோகி தஸ்மாத் யோகி பவ அர்ஜுனா. வழிபெயர்ப்பு பொருளரச பக்திவன் சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய்.
தவம் புரிபவன் ஞானி மற்றும் பலனை எதிர்பார்த்து செயல்படுபவனை காட்டிலும் யோகி சிறந்தவனாவான். எனவே அர்ஜுனா, எல்லா சூழ்நிலைகளிலும் யோகியாக இருப்பாயாக. யோகத்தை பற்றி பேசும்போது நாம் நமது உணர்வினை பரம பூரண சத்தியத்துடன் இணைப்பதை பற்றி குறிப்பிடுகின்றோம். இணைப்பதற்கான வழிமுறை அதன் குறிப்பிட்ட பயிற்சியை பொறுத்து பல்வேறு பயிற்சியாளர்களால் வெவ்வேறு விதமாக பெயரிடப்பட்டுள்ளது. இந்த இணைப்பு முறை பல நோக்கு செயல்களால் நிறைந்திருக்கும் போது கர்மயோகம் எனப்படுகிறது. ஞானத்தால் நிறைந்திருக்கும் போது ஞான யோகம் எனப்படுகிறது. முழுமுதற் கடவுளுடனான பக்தி தொண்டினால் நிறைந்திருக்கும் போது பக்தி யோகம் எனப்படுகின்றது. எல்லா யோகங்களின் இறுதி பக்குவ நிலை பக்தி யோகம் எனப்படும் கிருஷ்ண உணர்வே. இங்கு அடுத்த பதத்தில் விளக்கப்படும். இந்த பதத்தில் யோகத்தின் உன்னத நிலையை இறைவன் உறுதிப்படுத்தியுள்ளார். ஆனால் அது பக்தி யோகத்தை விட உயர்ந்தது என்று அவர் குறிப்பிடவில்லை. பக்தி யோகமே பூர்ண ஆன்மீக ஞானமாகும். எனவே வேறு எதுவும் இதைவிட உயர்ந்ததாக முடியாது. அந்த ஆத்ம ஞானம் இல்லாத தவம் பக்குவமற்றதாகும். முழுமுதற் கடவுளிடம் சரணடையாத ஞானமும் பக்குவமற்றதாகும். மேலும் கிருஷ்ண உணர்வற்ற பலநோக்கு செயல் வெறும் காலவிரயமே. எனவே இங்கு மிகவும் புகழப்படும் யோக பயிற்சி பக்தி யோகமேயாகும். இது பின்வரும் பதத்தில் மேலும் தெளிவாக விளக்கப்பட்டுள்ளது. யோகினாமபி சர்வேஷா மத்கதேனாந்தராத்மனா ஸ்ரத்தவான் பஜதே யோ மாம் சமே யுக்த தமோ மதஹ. மொழிபெயர்ப்பு பொருளுரை அத்த பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதிக்கு ஜெய். மேலும் எல்லா யோகிகளுக்கு மத்தியில் எவனொருவன் பெரும் நம்பிக்கையுடன் எப்போதும் என்னில் நிலைத்து தன்னுள் என்னை எண்ணி எனக்கு திவ்யமான அன்பு தொண்டு புரிகின்றானோ அவனே யோகத்தில் என்னுடன் மிகவும் நெருங்கியவனும் எல்லாரையும் விட உயர்ந்தவனும் ஆவான். இதுவே எனது அபிப்பிராயம். பிரபுபாதிக்கு ஜாய். பஜத்தை எனும் சொல் இங்கு மிகவும் முக்கியமானதாகும். பஜத்தை என்னும் சொல் பஜ் என்ற வினைச்சொல்லிலிருந்து வருவது. இவ்வினைச்சொல் சேவை என்னும் பொருளில் உபயோகிக்கப்படுவதாகும். வழிபடுதல் எனும் தமிழ் சொல் பஜ் எனும் பொருளில் உபயோகப்படுத்த முடியாததாகும். வழிபடுதல் என்றால் தகுந்த நபருக்கு மதிப்பும் மரியாதையும் அளித்து வணங்குவது என்று பொருள். ஹரே கிருஷ்ணா. ஸோ நம்ம பகவத்கீதை 6ஆம் அத்தியாயத்து கடைசியில் வந்துட்டோம். பகவத்கீதை 6ஆம் அத்தியாயத்து 45வது பதத்தில் பார்த்தீங்கன்னா யோகி தீவிர முயற்சி ஈடுபடுறார். பக்தி யோகத்துல முன்னேறுவதற்கான தீவிர முயற்சியில் ஈடுபடுறார். பக்தி யோகியில் எந்த யோகியா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவர் முன்னேற்றம் அடைகிறதுக்கு, யோக முறையில முன்னேற்றம் அடைவதற்கு அவர் அந்த படிக்கட்டு, யோக முறை என்பது ஒரு படிக்கட்டு பேரு, ஒவ்வொரு படிக்கட்டா ஏறுவார்கள். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா யோக முறையிலும் இந்த மாதிரி படிப்படியான முன்னேற்றங்கள் இருக்கும். ஸோ மனதை கட்டுப்படுத்த வேண்டும், புலன்களை கட்டுப்படுத்த வேண்டும், நமது விருப்பங்களை கட்டுப்படுத்த வேண்டும். காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம் போன்ற பொறாமை போன்ற பல்வேறு விஷயங்களை நாம் கட்டுப்படுத்த வேண்டும். நம் மனதை கிருஷ்ணரின் தொண்டில் ஈடுபடுத்த வேண்டும், புலன்களை கிருஷ்ணரின் தொண்டில் ஈடுபடுத்த வேண்டும். எப்பொழுதும் கிருஷ்ணரை நினைத்து கொண்டு அவரை பற்றி சிரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சத்தியம், ஆத்ம நிவேதம் ஒரு நவவித பக்தியில் நம்ம ஈடுபட்டே இருக்கணும். இதன் மூலமா நம்ம நிரந்தரமா பகவானிடம் தொடர்பிலே இருக்கணும். பகவானின் தொடர்பிலே நம்ம இருக்கணும். அதான் யோக முறை. பகவானின் தொடர்பிலே இருந்து நம்ம பரமாத்மா உணர வேண்டும். பகவானின் லோகத்திற்கு நாம் செல்ல வேண்டும். இதுதான் யோக முறையின் இறுதி லட்சியம். முதல்ல பகவானின் பரமாத்மா ரூப